தலைவர் விஜய் என்றவர் ஒரு ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, அவரை சங் பரிவார் பிஜேபி தான் வந்து இயக்குது அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து பகிரங்கமாக ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாருப்பா. என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாருங்க, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை டைரெக்டாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு. எது கரூர் சம்பவத்தில் விஜய் மேலே தவறே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மக்கள் சொன்னாங்களா? பாருங்கள். சரி, விஜய்க்கு இவ்வளோ அப்போசிஷன் ப்ரெஷர் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க இங்கே அவர் மேலே தப்பு இருக்குன்னு. ஆனால் பிஜேபி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி விஜயை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக வந்து வராங்க பாருங்கள். அப்போ அவர் வந்து ஒரு பிஜேபி தானே, பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் பிஜேபி தாங்க பின்னாடி இருந்து அவரை இயக்குது அப்படின்னு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் ரவிக்குமார் அவர், அப்புறம் ஆலூர் ஷானவாஸ், இவங்க எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டால் எவிடன்ஸ் இல்லை, ஆதாரம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். திருமாவளவன் அவர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். சிறப்பான தலைவர், நல்ல தலைவர், தலைவனுக்கு உண்டான தகுதி உள்ள தலைவர், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக கூட வரக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவருக்கு இருக்குது. அவர் வந்து அப்படி ஒரு எல்லா மக்களுக்குமான தலைவர்னு கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, பிஜேபியோட பி டீமு, சி டீமு, டி டீமுன்னு. அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, பிஜேபி பி டீம்னா உங்களை எதுக்கு கூப்பிடணும்? டிசம்பர் 6 அம்பேத்கருடைய நினைவு தினம், அந்த நாளில் வந்து நீங்கள் வந்து வாங்க, நாங்கள் வந்து புத்தகம் வெளியிட போகிறோம். திருமாவளவன் அவர்களை சீஃப் கெஸ்ட்டாக விஜய் அழைக்கிறதுக்கு காரணம் என்ன? இதுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியுமா? அதாவது எல்லாரையுமே நீங்கள் வந்து பிஜேபி பி டீம்னு சொல்லிடக்கூடாதுங்க. நான் இப்போ எல்லாருக்குமே தான் சொல்கிறேன். இப்போ சீமானவர்கள் வந்து திமுகவை வந்து அகெயின்ஸ்டாக கடுமையாக வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாரு, இப்போவும் வந்து எதிர்க்கிறாரு. ஆனால் அவர் மேலே வந்து பிஜேபி பி டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் அவர் உஷாராக என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இப்போ டே நீங்கள் என்ன திரும்ப என்னை பிஜேபி பி டீம்னு சொல்கிறீங்க, நான் கிடையாது, ஒருவேளை விஜய் வேணால் பி டீமாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் அவர் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு சில விஷயம்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் மேலே தலைவன் எங்கே நம்ம மேலே ஏதாவது ஒரு இது பிரச்சனையை போட்டுற போகிறாங்கன்னு இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே போயிட்டு, நான் பிஜேபி பி டீம் கிடையாது, டிஎம்கே தாங்க பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எஸ்கேப் ஆகிட்டார். ஆனால் இங்கே விஜய் அவர்கள் மேலே தொடர்ந்து வந்து குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்படுது. சரி, இதை கூட விடுங்க. அம்பேத்கர் நினைவுக்கு வந்து கூப்பிட்டாரு புத்தகம் வெளியீட்டு விழாக்கு திருமாவளவன் அவர்களோட கைகள் கட்டப்பட்டிருக்கு, அவருடைய எண்ணம் இங்கே தான் இருக்குது, ஆனால் அவரால் வர முடியல அப்படின்னு விஜய் அவர்களே வந்து ஸ்டேஜில் வந்து சொல்லியிருந்தார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, விசிகா வந்து இங்கே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து சில விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தார். எல்லாமே ஓகேங்க. ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் பாருங்கள். சரி, விஜய் பிஜேபி பி டீம்னா எதுக்காக அவருடைய கொள்கை தலைவர்களில் பெரியார் வைக்கணும்? பெரியார் அப்படிங்கிறவர், தந்தை பெரியார் ஒரு பிஜேபி அப்படிங்கிறவங்க பார்த்தாலே வந்து ஒரு டென்ஷன் ஆகக்கூடிய, இரிட்டேட் ஆகக்கூடிய ஒரு தலைவராக தான் வந்து இன்றைக்கி வந்து அரசியல் களத்தில் வந்து போயிட்டுருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பெரியாரை எதற்கு இவர் கொள்கை தலைவராக விஜய் அவர்கள் வைக்கணும்? ஒன்று. இன்னொன்று, அம்பேத்கர் அவர்களை எதுக்காக வைக்கணும்? சரிங்களா? அப்போ பெரியார் அம்பேத்கரை வந்து ஒரு கொள்கை தலைவர்களாக பேனரில் வந்து காட்டும் போது அவர் தீவிரமாக கடைப்பிடிக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு விஜய் அவர்களை எந்தனால நீங்கள் வந்து சொல்கிறீங்க? எனக்கு புரியல. கமல் சாரை கூட பார்த்தோம் அப்படின்னா மக்கள் நீதி மையம் கட்சி ஸ்டார்ட் பண்ண உடனே இப்படி தான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் கமல் வந்து பிஜேபி பி டீம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ரிமோட்டெல்லாம் தூக்கி போட்டு ப்ரோமோவில் உடைச்சாரு, எல்லாம் பண்ணார். ஆனால் அதே கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் கட்சியை வந்து அப்படியே கொண்டு வந்து திமுகவோட கூட்டணி வைக்கும்போது என்ன சொன்னாங்க? இல்லை, கமல் சார் பி டீம் கிடையாது, அவர் நல்ல டீம், குட் டீம் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்றைக்கி சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்குறாங்க. அதாவது என்னென்னா, டிஎம்கே வந்து ஒரு அப்போசிஷன் காமிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து பிஜேபியோட பி டீம், சி டீம், டி டீம் அப்படின்னு XYZ டீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து ஒரு முத்திரை வந்து வைக்கப்படுது. இல்லை, டிஎம்கேவை அனுசரித்து போனால் அவங்க வந்து குட் டீம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சூப்பர் டீம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுது. நான் என்னென்னா, திருமாவளவன் அவர்களுக்கு வந்து அந்த கூட்டணி பிடிச்சிருக்கு, திமுகவுடைய அந்த கூட்டணி பிடிச்சிருக்கு, அதனால் வந்து அவர் இருக்கார், எல்லாமே ஓகே, சரிங்களா? அது தப்பு இல்லை. ஆனால் அவரை போலவே எல்லாருமே இருக்கணும், விஜய் அவர்களும் இருக்கணும் அப்படிங்கிறது எந்த வகையில் ஒரு நியாயம்? நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். விஜய் பிஜேபியோட பி டீம் இல்லை அப்படிங்கிறத நான் வந்து அடித்து சொல்கிறேன். ஏன்னா தாவேக தலைவர் எந்த காலத்திலும் வந்து பிஜேபி கூட போவாரா அப்படின்னா போகமாட்டார் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா கொள்கை எதிரி அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டார், சரிங்களா? அரசியல் எதிரி யார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டார். இன்னொரு விஷயம் பாருங்கள், இன்றைக்கி நேற்று இல்லைங்க, 15 வருஷம் முன்னாடியே, ஒரு 15 வருஷம் முன்னாடியே ராகுல் காந்தி அவர்களை சந்திக்க தளபதி விஜய் அவர்கள் வந்து
ஒரு மீட் பண்ணாங்க 2 பேரும். ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் போயிட்டு இருந்தது. காங்கிரஸை வந்து தமிழ்நாட்டில் வளர்த்தெடுக்க விஜய் அவர்களால் முடியும், அவரை வச்சு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு ராகுல் காந்தி வந்து ஏதோ ஒரு திட்டம் போட்டாருன்னா, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து படங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால அரசியலில் பெரிய லெவலில் வந்து விஜய் அவர்கள் வரலை. ஆனால் இப்போது காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தோம்னா டிவிகேவை கூட கூட்டணி போவோம், நாங்கள் லாஸ்ட் டைமில் டிஎம்கேவை ப்ரெஷர் பண்ண மாட்டோம், இல்லைனா நாங்கள் தாவேக்கா கூட போவோங்க விஜய் கூட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் தஞ்சாவூர், திருநெல்வேலி, தென்காசி, அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான மாவட்டம், முன்னாள் எம்எல்ஏ, இந்த லெவலில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, விஜய் அவர்களை வரவேற்கிறாங்க. அப்போது விஜய் பிஜேபியோட பி டீம்னா காங்கிரஸ் இதுக்கு வந்து அவரை வந்து இது பண்ணணும், வரவேற்கணும். நல்லா பாருங்களேன், காங்கிரஸ்க்கும் ராகுல் காந்தி அவர்களே வந்து இப்போ பேசணும், ஒரு அலைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் 2 தரப்பில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. காங்கிரஸ்க்கு வந்து ஒரு 100 சீட்டு, தாவேக்காவுக்கு வந்து ஒரு 123, மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதுதான் 234 தொகை, ஒரு 134 அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பங்கு அவங்க எந்தெந்த அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி. ஸோ அப்போது ஃப்யூச்சரில் காங்கிரஸ்க்கும் டிவிகேவுக்குமே ஒரு மாசான அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எதனால் வந்து இன்னமும், அதாவது தலைவர் விஜய் அவர்கள் வந்து தெளிவாக சொல்கிறாரு, உங்களை நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆட்சியிலும் அதிகாரம். இப்போ நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க, திருமாவளவன் அவர்களே கூட சொல்லியிருந்தார், சப்போஸ் பிஜேபியோட அணியில் அதிமுக இல்லைன்னா அதிமுகவுக்கு போக வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது நீங்களே வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் டைமில் தாவேக்காவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சப்போஸ் திமுகவில் வந்து சீட்ஸ் அதிகமாக கொடுக்கல அப்படின்னா. ஸோ இந்த நிலைமையில் வெறுமனே வந்து ஒரு குற்றம் வந்து வச்சு நீங்கள் பண்ணுறதுனால வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் அவர்கள் அப்படி கிடையாது. அவர் வந்து நல்லா ஒன்று பார்த்துக்கணும். இன்றைக்கி விஜய் அவர்களை வந்து நீங்கள் பிஜேபிக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும், விஜய் அவர்கள் ஒரு பி டீமாவோ இல்லை பிஜேபிக்கு ஃபேவராகவோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணார்னா கண்டிப்பாக இந்த அரசியல் களத்தில் தமிழ்நாட்டில் அவர் வந்து நிராகரிக்கப்படுவார். ஏன்னா பர்டிகுலராக ஒரு கம்யூனிட்டிலேயோ ஒரு ஜாதி ஒரு மதத்தில் நம்ம அவர் வந்து ஃபிட் பண்ண முடியாது தளபதி விஜய் அவர்களை. எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் வந்து ஒரு யூனிவர்சலான ஒரு பிராண்ட், அவர் ஒரு லீடர். அவருக்கு எல்லா சமூக மக்களும் எல்லா தரப்பு மக்களும் வந்து அவர் பின்னாடி வந்து இன்றைக்கி இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவர் மேலே நீங்கள் வந்து ஒரு பிளாங்காக ஒரு குற்றச்சாட்டு வைக்காதீங்க தலைவரே. அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி, சப்போஸ் நீங்கள் வந்து திமுக கூட்டணி விட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் திமுக கூட்டணியில் இருங்க, அது வந்து நல்லது தான். நான் வந்து திமுக வந்து ஒரு மோசமான ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்ல, என்றைக்குமே நான் சொல்கிறது ஒன்று தான், திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் நாம் தமிழருக்கும் நடக்கக்கூடியது அப்படிங்கிறது அண்ணன் தம்பி உண்டான ஒரு சண்டை, ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸ், ஒரு சண்டை தான். நீங்கள் பவருக்கு வரீங்களா, நாங்கள் பவருக்கு வரீங்க. அப்போது இதில் வந்து பிஜேபி நீங்கள் வந்து கோத்து இழுத்து விட்டு நீங்கள் வந்து விஜய் அவர்களை வந்து ஏதாவது அட்டாக் பண்ணுறது அது நல்லா இருக்காது. ஃப்யூச்சர் நீங்கள் தேவைப்பட்டால் திமுகலேருந்து நீங்கள் இங்கே கூட வரலாம். ஸோ டிவிகேயில் கூட வந்து நீங்கள் சீட்ஸ் வந்து ஒரு 15 to 20, 25 சீட்ஸ் கூட நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணலாம். ஸோ அதை விட்டுட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிறது மட்டும் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் நான் வந்து சொல்லிக்கிறேன். நல்ல தலைவர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் விஜய் அவர்களை பிளாங்காக வந்து விமர்சனம் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நிறைய என்னென்னவோ போயிட்டுருக்குல்ல விஷயம். விஜய் அவர்கள் வந்து 3500 கோடி ஏதோ வந்திருக்காங்க விஜய் அவர்களுக்கு, பிஜேபி கொடுத்துருக்காங்களாம், என்னென்னவோ இதெல்லாம் யார் க்ரியேட் பண்ணுறான்னு தெரில. இது உண்மை இல்லை, அது மட்டும் உறுதியான இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், விஜய் பிஜேபியோட பி டீமா, சி டீமா, எக்ஸ் டீமா, ஒய் டீமா, இசட் டீமான்னு. அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.